தாய் தமிழ் உறவுகளுக்கு காலை வணக்கங்கள். எப்படி மனசாட்சியே இல்லாம ஒரு கட்சி தலைவர் முழுக்க முழுக்க விஜயே தான் விமர்சிக்கிறான்னு எப்படிதான் மனசாட்சி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு கண்ணு குருடாயிருச்சா இல்ல காதல் எதுவும் குஷ்டம் வந்துருச்சா? 1.5 மணி நேரம் பேசும்போது ஒரு 5 நிமிஷம் விஜயை பத்தி பேசினா முழுக்க முழுக்க விஜயை பத்தி தான் பேசுறாரு, விஜயை தான் விமர்சனம் பண்றாருங்கிறது எப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைய வரைக்கும் ஒவ்வொரு மேடைகள்லயும் கிட்டத்தட்ட 45 நிமிஷம் இப்போ 1 மணி நேரம் பேசினாருன்னா அதுல ஒரு 90 விழுக்காடு திமுகவை தான் தாக்குறாரு. இன்னைக்கும் அதே தான் நிலைமை. கோயம்புத்தூர்ல பேசின இன எழுச்சி மாநாட்டிலையும் இதுதான், எழுச்சி உரையிலையும் இதுதான் டெம்ப்ளேட்டு. உங்களுக்கு கிட்டத்தட்ட மக்கள் பிரச்சனைகளை 1 மணி நேரமா பேசிக்கிட்டு எப்படி ஒவ்வொரு இனத்துக்கும் எதிரான துரோகங்கள் எங்கெங்க நிகழ்த்தப்பட்டிருக்குன்னு மொத்தமா பேசி வந்துட்டு கடைசியா விஜய் அங்கங்க தாக்குறாரு. மொத்தமே ஒரு 5 நிமிஷம் தான். இது எப்படி உங்களுக்கு விஜய் மட்டுமே தாக்குறாரு? ஸ்டாலினை போய் பார்த்துட்டு வந்த உடனே விஜய் தான் அவருக்கு எதிரியா மாறிட்டாரு, திமுக எதிரியா இல்லைன்னு எப்பறம் மனசாட்சிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு மூளைங்கிற ஒரு உறுப்பு இருக்கா இல்லையா? எப்படி உங்களால பேச முடியுது? நீங்க ஒவ்வொரு பேச்சுக்களும் எடுத்து பாருங்க. இது விஜயால சீமான் அவர்களுக்கு என்ன லாபம், நாம் தமிழர் கட்சிக்கு என்ன லாபம் அப்படின்னா, நீங்க இப்ப பேசுறீங்க இல்லையா, 5 நிமிஷம் விஜய் பேசிட்டாரு எல்லாரும் உட்காந்து பேசுறீங்க இல்ல, அப்போ அந்த பாக்குறவெல்லாம் விஜய் என்ன பேசியிருக்காரு அந்த மொத்த காணொலியும் எடுத்து பார்ப்பான். அப்ப தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு, உங்க புட்டு வெளியே வந்துடும். யாரு பேசுறா, யார் உண்மை, நீங்க சொல்றது உண்மையா இல்லையான்னு வெளியே வந்துடும். இது புரியாம தான் நீங்க திருப்பி கண்ணாடி வீட்டுல இருந்து கல்லெறிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க, கருத்துக்களை பதிவிடுங்க. வாழ்க வளமுடன்.